நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு துவையல் பீர்க்கங்காய் தோலை வச்சு தான் ஒரு துவையல் பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. அந்த துவையல் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் நமக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 3, கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் தேங்காய். அதுக்கு தேங்காய் இந்த அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பீர்க்கங்காயோட தோல், கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். சரியா? இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி இதை வறுத்துட்டு நம்ம அரைக்கலான்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சுட வச்சாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம முதல்ல உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடலாம். இந்த பீர்க்கங்காய் துவையல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு 2 வாட்டியாவது இந்த பீர்க்கங்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அப்போ பீர்க்கங்காய் நம்ம செய்யும்போது பீர்க்கங்காயில் தோலில் ரொம்ப சத்து. தோலை நம்ம யூஸ்வலாக அந்த தோலை மட்டும் நீக்கிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அந்த தோலை அது மாதிரி நீக்கிட்டு தூக்கி போடாமல் அந்த தோலை இந்த மாதிரி நம்ம வச்சு அந்த தோலில் இப்படி ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நம்ம லேடிஸ்க்கு இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் பீர்க்கங்காய் ரொம்பவே சிறப்பான மருந்து. நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதனால் பீர்க்கங்காயே எப்போ நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டாலும் அந்த தோலை வீணாக்காமல் இது போல் நீங்கள் ஒரு துவையல் அரைச்சிங்கன்னா அந்த துவையலை நீங்கள் சூடாக சாதம் வடித்து அதில் இந்த துவையல் 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கலாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, இப்படி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த துவையலை நம்ம எடுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சு. இஞ்சி, பருப்பு முதல்ல, அதன் பிறகு காஞ்ச மிளகா, இஞ்சி, பச்சை மிளகா அதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா? புளி அதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையை நம்ம எடுத்து வச்சுருந்தோம், க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருந்தோம் இல்லையா? அந்த கருவேப்பிலை கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ இந்த பீர்க்கங்காய் தோலை போட்டு நல்லா வதக்கிடணும். இது நல்லா வதக்கி முடித்த உடனே அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா? அந்த தேங்காயை போட்ட உடனே ரொம்ப வதங்க வேணாம். தேங்காயை போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறின பிறகு நம்ம அரைச்சிட்டோம்னா அவ்வளோதான். இந்த பீர்க்கங்காய் தோலில் வச்சு செய்யக்கூடிய ஒரு சுவையான ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமான இந்த பீர்க்கங்காய் தோல் துவையல் நமக்கு தயாராகிடும். இதை ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த பீர்க்கங்காய் தோலை வீணாக்கவே மாட்டீங்க. தோல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 பெரட்டின உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதன் பிறகு தேங்காயை சேர்த்துடலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காயை சேர்த்துட்டு அப்படியே பரட்டி விட்டாலே போதும். அந்த சூட்லேயே தேங்காய் வதங்கிடும். இது ஆறினோன்னா நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான வேலை தான். ஒரு 5 நிமிஷம் இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ரொம்ப சுவையாக ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு துவையல் தான் இது. அதனால் பீர்க்கங்காய் தோல் வாங்கினா இனிமேல் பீர்க்கங்காயை வாங்கணும். பீர்க்கங்காயை சமைச்சிட்டு தோலை வீணாக்காதீங்க. அப்போ உடனே உங்களால் அந்த தோலில் சட்னி அரைக்க முடியலன்னா கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 1 நாள் வச்சுட்டு அதை அந்த தோலை சீவி ஒரு பாக்ஸில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் மறுநாள் கூட அந்த தோலில் துவையல் அரைச்சிடலாம். சரிங்களா? இனிமேட்டு பீர்க்கங்காய் தோலில் நீங்கள் வீணாக்காமல் இது போல் சுவையான ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உகந்த இந்த துவையல் செய்து சாப்பிட்டு அனைவருமே பயனடையணும். அதுக்காக தான் இந்த பதிவு. இதை அரைச்ச உடனே இது எப்படி இருக்குன்னு அந்த துவையலை நான் காமிக்கிறேன். துவையல் எடுத்து இப்போ நம்ம தட்டில் மாற்றியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஆறினோடனே நம்ம இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பீர்க்கங்காய் துவையல் நம்ம அரைச்சாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணி
இந்த பீர்க்கங்காய் தோலை வீணாக்காமல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சட்னி அரைச்சிங்கன்னா இது ஒரு 2 days கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சுடு சாதத்துக்கு இதை போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு.